கடமைகள் கரெக்டாக செய்யுங்கள், கர்மா கரியும், கடன்கள் காணாமல் போகும். இதுதான் உண்மை. இல்லாமல் கடன்கள் காணாமல் போகிறதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் இல்லை. இது என்னுடைய ஒரு அனுபவம் தான். ஓகேங்களா? நாம் செய்ய வேண்டிய கடமைகள் செஞ்சு நம்ம கர்மா கரைக்கிறதுக்கு தான் நம்ம கடவுள் நமக்கு இந்த ஒரு மனித வாழ்க்கை கொடுத்துருக்குது, மனித ஜென்மம், மனித பிறப்பு கொடுத்துருக்குது. அப்போது இந்த நம்ம மனிதனாக இந்த பூமியில் பிறந்துருச்சு, அந்த உண்மை ஃபஸ்ட்டு புரியணும். அதை எதுக்கு பிறந்ததுன்னா, போன ஜென்மம் கண்டிப்பாக நம்ம ஒரு ஜென்மம் நமக்கு இருக்குது, இந்த ஒரு மரண சேஷமும் நமக்கு ஒரு ஜென்மம் இருக்குது. அப்போது இந்த போன ஜென்மத்துக்கு நம்ம செஞ்ச பாபமோ புண்ணியமோ நிறைய இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கணுமல்ல. இப்போ நமக்கு பேங்கில் கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் பணம் போட்டால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது எந்த பேங்க் இருக்குது அந்த பேங்கில் தான் எல்லாருமே கொண்டு டெபாசிட் பண்ணுவேன் அமௌண்ட்டு. அப்போ அதுக்கு வட்டி அதிகமாக கிடைக்கும். இதே மாதிரி தான் இயற்கைக்கிட்டே இயற்கைக்கிட்டே நம்ம எண்ணங்களாலும் செயல்களாலும் நம்ம நல்ல நல்ல எண்ணங்களை நல்ல செயல்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே கொடுக்கும்போது நம்ம அடுத்த ஜென்மம் நமக்கு ஒரு பிறப்பு இருந்தால் கண்டிப்பாக அதோட பிரதிபலன் தான் கண்டிப்பாக நமக்கு அதுக்கு நல்ல பிரதிபலனாக கிடைக்கும். அப்போ இந்த ஜென்மத்தை நம்ம அதை செய்யும்போது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எனக்கு இது கிடைச்சா இது கிடைக்கும் அப்படின்னுள்ள ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இதெல்லாம் செய்யவும் கூடாது. அப்போது இந்த ஜென்மம் நம்மளை சிலவங்கள் இருக்குது, எனக்கு நான் நல்ல கர்மா தான் நான் செய்கிறேன், நல்ல செயல்களாக நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, யார் என்ன செய்வேன்னு வச்சும் தெரியல, யார் என்ன கெடுதல் பண்ணியும் தெரியல, எனக்கு நல்லது நடக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படணுவங்க இருக்குது. அவங்கக்கிட்ட நான் ஒரே சொல்லட்டும், நீங்கள் இப்போ உங்களுக்கு யாராலும் உங்களுக்கு இன்னும் கெடுதல் செய்ய முடியாதுங்க. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. யார் என்ன செஞ்சாலும் அதாவது அவங்களுக்கு தான் போய் செய்கிறே தவிர உங்களுக்கு வரல. நீங்கள் இப்போ அனுபவிக்கிறது என்ன ஒரு கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு வர வேண்டியது நீங்கள் செஞ்ச வேலைக்கு பிரதிபலன் தான் கொடுத்துருக்குது. அப்போது எந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ கஷ்டப்படுறாங்களோ அந்த விஷயம் என்னன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், கடனா, நோயா, இல்லைன்னா வேறு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் பிரச்சனை, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்குற எந்த விஷயமோ அந்த விஷயத்தில் பேஸ் பண்ணி தான் நீங்கள் போன ஜென்மத்தில் அந்த ஒரு தப்பு தான் நீங்கள் இந்த ஜென்மத்தில் வந்திருக்குது. அப்போது என்னன்னா, இப்போ நமக்கு குடும்பத்தில் இப்போ யார் ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையா நம்ம இந்த பூமிக்கு வந்துருச்சு, இந்த நம்ம ஆத்மா போன ஜென்மத்தில் தேடியவங்களை தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு வருது. அதான் மெயின். ஓகேங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு இந்த ஜென்மத்தில் என்னை புரிஞ்சுக்காமல் பேரண்ட்ஸ் இருக்குது, என்னை அக்செப்ட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, என்னுடைய சூழ்நிலைகளை புரியாத ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சது, ஒய்ஃபாக எனக்கு கிடைச்சது, சொல்லி பேச்சு கேட்காத குழந்தைகளாக எனக்கு கிடைச்சிருக்குது. அப்படியெல்லாம் வரும்போது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்குது. அது பேஸ் பண்ணி உள்ள ஆளுங்களை தான் நமக்கு அப்பா அம்மாவும் அக்கா தங்கச்சியாகவும் அண்ணன் தம்பியாகவும் எல்லாம் வருதா, அவங்கள தான் நம்ம லைஃபுக்கு என்ட்ரி ஆகும். அப்போ அந்த ஒரு உண்மைத்தன்மை எப்போ உணர்வோம் அப்படின்னா, நீங்கள் தியான நிலைக்கு போகும்போது தான் தெரியும். நாமளே நிறைய பேர் நிறைய விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா இரு சுகமாக இரு அப்படின்னு. சும்மா இரு சுகமாக இருன்னு சொல்கிறதுக்கு காரணம், சும்மா இருந்தால் நமக்கு தேவையில்லை வெறுமோன்னு கேட்கணும். சிலவங்கள் அப்படி கேட்பாங்க. ஆனால் சும்மா இரு சுகமாக இருன்னு சொல்கிறதுக்கு காரணம், நாம் நாமளே மறந்த ஒரு நிமிஷம் தியான நிலையில் இருக்கும்போது தான் நம்ம உள்ளுணர்வு நம்மளை யார், உண்மைத்தன்மை, இந்த கடவுள், இந்த லைஃபின் உண்மையான நிலை என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்போ நமக்கு இதெல்லாம் சுற்றி நிற்கிற எல்லாம் மாயா, இந்த மாயையில் நான் ஒரு பிந்து, இதில் தான் நான் அகப்பட்டிருக்குது, இதில் நின்று சீக்கிரம் எனக்கு விடுதலை ஆகணும், எனக்கு நிறைய செய்ய வேண்டிய கர்மா கடமை
கடமைகள் எல்லாம் எனக்கு நிறைய இருக்குதா, இதெல்லாம் செஞ்சு முடித்தா தான் எனக்கு அங்கே போய் நீ பரமாத்மாவிடம் சேர முடியும் அப்படின்னு ஒரு உண்மை உணர முடியும். அப்போது இந்த தியானத்தில் இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு என்னென்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய ஃபஸ்ட்டு டைமில் எல்லாம் தியானத்துக்குன்னு சொல்லி உட்காரும்போது தேவையில்லாத அது வரைக்கும் நமக்கு தாட்ஸ் வராத நிறைய கெட்ட கெட்ட நினைவுகள் தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அது அதனையெல்லாம் தாண்டி அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு தோட்டம் உங்களுக்கு உள்ளே வரும்போது அதனே நீங்கள் கவனிக்காத அது அப்படியே அது பாட்டுக்கு விட்டுட்டு டக்குன்னு நீங்கள் திரும்பி நீங்கள் எதுக்கு உட்காந்துக்கோ அதுக்கு அந்த ஒரு சுவாசத்தில் உங்களோட மூச்சில் நீங்கள் கவனத்தை செலுத்தி இருக்க நீங்கள் அந்த ஒரு உணர்வு தன்மைக்கு வரும்போது மட்டும்தான் இந்த வாழ்க்கை என்ன அப்படின்னு உள்ள ஒரு உங்களுக்கு எந்த கடமை உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னுள்ள ஒரு உணர்வை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துரும். இதுதான் நம்ம தியானத்திலோடு நமக்கு கிடைக்கிறது. இது ஆத்மார்த்தமாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் என்னன்னா நிறைய பேர் நினச்சிருக்கிறது ஏதோ ஒரு காவி கட்டிட்டு அப்பா குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போய் எங்கேயோ போய் உட்காந்துட்டு மலை மேலே உச்சியில் போய் உட்காந்துட்டு தியானம் கண்ணு மூடி இருந்து தூங்குறது தான் தியானம், இல்லைன்னா ஆத்மீக வாழ்க்கை அதுதான் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்குது. நாம் மனிதராக பிறந்திருக்குது, இந்த பூமியில் இருக்குது ஒரு இப்போ நம்மளோட கடமை ஒரு ஒய்ஃபாக இருக்குதா, ஹஸ்பண்டாக இருக்கிற ஒரு பையனாக இருக்கிறேன், பொண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் யார் ஒரு இதுதான் நம்ம இப்போ அந்த ஒரு கதாபாத்திரத்தை தான் நம்ம இப்போ அபிநயிச்சிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுத்துருக்கின்ற வேற அதுதான் நீங்கள் இங்கே ஆடி தீர்க்கணும். அது ஆடி தீர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதில் நின்னெல்லாம் விடுதலை. அப்போ அந்த ஒரு புரிதல் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் இது என்னால் வந்தது இது நான் தான் அனுபவிக்கணும், இது நான் செய்ய வேண்டிய கடமை, ஏதோ அந்த போன ஜென்மத்தில் நான் செய்ய தவறவிட்ட ஒரு கடமையை செய்கிறதுக்காக எனக்கு இது மறுபடியும் இந்த ஒரு ஜென்மத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குது கடவுளை. அப்போ இந்த ஜென்மத்திலிருந்து நான் இந்த வர கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து கடவுளுடைய துணை கடவுளும் கூட துணையாக நிற்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி அந்த மன தைரியத்தோடு நம்ம நன்மை செய்து இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, சக்ஸஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறதுனா நிறைய பேர் நினைக்கிறது இந்த வாழ்க்கையில் சுகமாக பணக்காரங்களாக செல்வ செழிப்போடு வாழ்கிறவங்கள தான் சக்ஸஸ் ஆகி அதுதான் லைஃபோட செட்டில்மெண்ட்டு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இந்த எத்தனை செல்வ செழிப்போ உனக்கு இருந்தாலும் உனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க ஒரு தன்மை இல்லை, உனக்கு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் சம்பாத்தியங்கள் எல்லாம் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். எவ்வளவோ பணம் செலவு பண்ணியாலும் எனக்கு பரவாயில்ல, என்னோடய உயிரை காப்பாற்றியே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் போய் கடவுள்கிட்ட போய் மண்டிட்டு கேட்டால் கடவுள் எங்கேருந்து கொடுப்போம் உங்களுக்கு? உனக்கு நீ சம்பாதிச்சதெல்லாம் நீ மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் உனக்கு முன்னாடி யாரும் ஹெல்ப்பு கேட்டால் ஒரு 100 ரூபாயாவது கேட்டு வந்தால் நீ இது கொடுத்துருக்குதா, இல்லைன்னா நல்ல மனசோடு நீ கொடுத்துருக்குதா, இது எப்போ கிடைக்கும், எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தோடு மட்டும்தானே நீ இது கொடுத்துருக்குது. அப்போ நீ எனக்கு என்ன வட்டி கொடுக்கும், நான் உனக்கு நீ கேட்குறத நான் கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன வட்டி போட்டு கொடுக்கும் அப்படின்னு கடவுள் கேட்குமா இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு பணக்காரனாங்கள் இருக்க சொகுசாக ஒரு வாழ்வை கிடச்சிருக்குதா, கண்டிப்பாக அது இன்னும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்களுக்கும் உங்கள் முன்னாடி கஷ்டப்படுறவங்களும் நிறைய இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். அதே போல் இன்னொன்று ஏன் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆளை பண உதவியோ இல்லைன்னா ஏதோ ஒரு ரீதியில் உங்கள்கிட்ட ஒரு ஆள் ஒரு ஹெல்ப்பு கேட்டு வந்தால் நீங்கள் அதை கண்டுக்காமல் விடாதீங்க. இது உங்களோட பூர்வ ஜென்ம கர்மாவோட கண்டினியூஸாக வர்றது ஒரு செயல் இது. ஓகேங்களா? அது நீங்கள் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உங்களே இந்த பிரபஞ்சம் செய்ய வைக்கிறாங்க. அதனால தான் அந்த ஆளை உங்கள் முன்னாடி அப்போ கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்போ அந்த ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்களே நீங்கள் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட மாட்டேன். உங்களுக்கு என்ன இருக்குதோ, சப்போஸ் உங்களுக்கு இல்லாத டைமில் யாரையும் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன். ஆனால் நிறைய பேரை இருந்துட்டும்
கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். எப்படின்னா, ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு, இல்லைன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம வாங்கி இருக்கிற பணம் நம்மக்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு பணம் கையில் இருக்கும். அந்த இருக்கிற டைம் பார்த்து தான் இந்த பிரபஞ்சம் ஒரு ஆளை உங்களுக்கு முன்னாடி அனுப்பும். நீங்கள் வந்து ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லும், ஐயோ இல்லையே இப்போ அமௌண்ட்டு கையில் எடுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லும். ஆனால் உண்மை என்னன்னு உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அங்கே பியூரோக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் ஒரு 1000மோ 2000மோ இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஏதோ தேவைக்காக நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுருக்கிற அமௌண்ட்டு தான். நீங்கள் அதனால தான் அது வந்து அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லி விடுறது. அவங்களும் கம்முன்னு போயிடும். அப்போ அங்கே ஒரு கர்மா உங்களுக்கு அங்கே பெண்டிங் ஆயிடுச்சு. அது கழியாமல் அப்படியே டபுள் ஸ்ட்ராங்கோட திரும்பி உங்களுக்கு அந்த கர்மா வந்து சேரும். இதுதான் உண்மை. அப்போது நீங்கள் அந்த எது தேவைக்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்க பணமோ அதிலிருந்து அவங்களுக்கு கேட்ட அமௌண்ட்டை மொத்தம் கொடுக்கறதுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாக இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது, இது வச்சுக்கோங்க, இப்போதைக்கு இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் நினைக்காத ஏதோ ஒரு வழியிலோட உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டோட டபுளாக அமௌண்ட் உங்கள்கிட்ட வந்து சேரும். அது எப்படி கிடைக்கும்னு சிலவங்களுக்கு மனசில் நினைப்பாங்க. அது எப்படின்னு இல்லைன்னு அது நினைக்கவே வேண்டாம். அது பிரபஞ்சத்தோட வேலை. இப்போ உங்கள் முன்னாடி உங்கள் கர்மா கழிக்கிறதுக்காக ஒரு ஆளே பிரபஞ்சம் அனுப்பி இருக்குது. அவங்களுக்கு நீ கேட்ட உடனே நீ கொடுத்தாச்சா, உனக்கு கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்குதுன்னு பிரபஞ்சம் நினைக்கும். அதுதான் பிரபஞ்சத்தோட வேலை. இல்லாமல் நான் எனக்கு 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 அப்படின்னு நினச்சிட்டு சேர்த்து வச்சு யாருக்குமே உதவி பண்ணாமல் இருக்கும்போது கடவுளும் அதே மாதிரி தான் இருக்கும். கடைசியில் வந்து கடைசியில் ஒரு பிடிக்கும். அதுலேருந்து உங்களுக்கு தப்பிக்கவே முடியாது. அதனால தான் நிறைய பேர் வயசான காலத்தில் வந்து மரணம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போகிறது. அப்படி இல்லை, நம்ம இளம வயசில் இருக்கும்போதே நம்ம கடவுளை என்ன உண்மை என்ன இல்லை வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி புரியதுக்காக ஒரு எஃபோர்ட் எடுக்கணும். அந்த எஃபோர்ட் எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டி கொடுத்துடும். அதெல்லாம் தெரியறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துடும். இப்போ கூட நான் கேளக்கரை சித்தர் ஐயாவுக்கு வந்து சாமி கும்பிட இப்போ சிவனப்பாவை ഞാൻ 4-5 വർഷமாக கும்பிட்டுட்டு இருக்குது. சிவனப்பா எனக்கு காட்டி கொடுத்து கணக்கன்பட்டி அப்பாவை எனக்கு காட்டி கொடுத்துருக்குதுன்னு கேளக்கரை சித்தர். அப்போ இது கேளக்கரை சித்தர்கிட்ட நான் என்ன கேட்டாலும் அதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்குது. அப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஐயாவை கும்பிடுறதுக்கு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தது. எப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டது, எனக்கு தமிழ் நல்லா பேச வரணும். தமிழ் பேசி எனக்கு மற்ற எனக்கு மனசு உள்ளே இருக்குன்னா நிறைய ஐடியாஸ் எல்லாம் இந்த மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும்னா எனக்கு வந்து தமிழ் நல்லா பேச வரணும். அப்போது அதனால எனக்கு அந்த தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு ஞானத்தை கொடு, எனக்கு வாக்குகள் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டது. கண்டிப்பாக எனக்கு அது வந்து கிடச்சிருக்குது. இப்போ கூட இந்த வீடியோவில் கூட எனக்கு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக தான் பேசுகிறேன். நான் சின்ன வேர்ட்ஸ் இருந்தால் கூட அதில் வந்து மிஸ்டேக் இருக்கலாம். ஆனாலும் எனக்கு வேர்ட்ஸ் எப்படி வர்றது எப்படி பேசுகிறதுன்னு கூட தெரியாமல் ஒரு நிலையில் இவ்வளோ நான் ஸ்பீடாக இவ்வளோ நான் மைண்ட்ஸில் இருக்கிற ஐடியா சொல்லும்போது அது கண்டிப்பாக எனக்கு கேளக்கிறிஸ்தை கொடுத்த வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து தமிழ் நல்லா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. எனக்கு பேசலாம், நான் தமிழ் நல்லா பேசுறது அப்படின்னு இருக்கும், நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. மலையாளம் எப்படி நான் ஃப்ளூவெண்ட்டாக பேசுதோ அதே மாதிரி எனக்கு தமிழ் நல்லா பேச வருது. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கூச்சம் இல்லாமல் நான் பேசுறதுக்கு எனக்கு அப்பா வந்து எனக்கு இவ்வளோ எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்குது. இந்த ஞானம் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் செலவு பண்ணணும். நான் இப்போ இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போட்டு அதில் ஒரு 10 பைசா வந்தால் கூட அதில் 15 பைசா ஆக்கி தான் மற்றவங்களுக்கு, அதாவது நிறைய கஷ்டப்படுறவங்களும் நிறைய இருக்குது. எனக்கும் கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தை கடவுள் பார்த்துக்கும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் என்னால் எனக்கு வருந்த ஏதோ ஒரு 10 ரூபா வந்தால் எனக்கு அது வந்து அதுலேருந்து நான் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் இந்த யூடியூப் வருமானத்தில் எப்போ வந்தாலும் சரி நான் அதிலிருந்து ஒரு 10 பைசா எனக்கு பர்சனலாக எந்த ஒரு செலவுக்கு நான் எடுக்க மாட்டேன். இது மக்களுக்கு வேண்டிட்டு தான், மக்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து அதனால தான் நான் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பட்டனே போடலை. நீங்களாக பார்த்து நீங்களாக உணர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுவும் நீங்கள் செய்கிறது ஒரு ஹெல்ப்பு தான். அப்படின்னா நான் இதில் வருமானம் வந்து எப்போ ஒரு வருமானம் வந்தாலும் அது உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் அதிலிருந்து ஒரு 5 பைசா கூட நான் எடுத்து செலவு பண்ண மாட்டேன். அது வந்து உங்களுக்கு முன்னாடியே சப்போஸ் நீங்கள் பார்த்துருக்குன்னா உங்களுக்கு கூட அறிக்கலாம். அந்த அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன ஒரு தேவை இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பூர்த்தி செய்து வைப்பேன். இதுதான் எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வேலை. அதனால கண்டினியூவாக நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் நிறைய இது இருக்குது என்கிட்ட. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.